السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. للذين أحسنوا الحسنى وزيادة ولا يرهق وجوههم قتر ولا ذلة أولئك أصحاب الجنة هم فيها خالدون. صدق الله العلي العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் இல்ல அல்லாஹ்விற்கே. எல்லாம் இல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக ஒரு மனிதன் செய்யக்கூடிய நன்மையான காரியங்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை அந்த மனிதனுக்கு ஏற்படுத்தும். அந்த மனிதனுடைய நன்மைகள் எப்படி இருக்கணும்? பிறர் விஷயத்திலும் பிறர் மனதை புண்படுத்தாத வண்ணமாக, பிறனுடைய விஷயத்தில் நம்முடைய தீய செயல்களை காட்டிவிடாது அந்த மனிதன் தன்னை பாதுகாத்து கொண்டு நன்மையின் பக்கம் அந்த மனிதன் வாழ்ந்தால் அது மகத்தான நற்கூலியை தரக்கூடியதாக இருக்கும் என்பதை எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான். லில்லதீன அஹ்ஸனுல் ஹுஸ்னா வ ஜியாதா. நன்மை புரிந்தோருக்கு உரிய கூலி நன்மையையும், வ ஜியாதா மேலும் அதைவிட அந்த நன்மை புரிந்ததற்கான நன்மைகள் அதைவிட இன்னும் அதிகமும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத அல்லாஹு தாலா சொல்லி, ஒலா எருஹகு உஜூஹகும் கத்தரும் ஒலா தில்லா. அதாவது அப்படி நன்மை புரிந்தோர்களின் முகங்களை இருளோ இழிவோ சூழ்ந்து இருக்காது. உலைக்க அஸ்ஹாபுல் ஜன்னா, அவர்கள்தான் சுவனபதிக்கு உரியவர்கள். ஹும் ஃபீஹா ஹாலிதுன், அதிலேயே அவர்கள் என்றென்றும் நிரந்தரமாக தங்கி இருப்பார்கள் என்பதாக அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். இதை கொண்டு ஒரு வரலாற்று செய்தியை நம்ம பார்க்கலாம். அதாவது பிறனுடைய விஷயத்தில் அவங்களுடைய மனதை புண்படுத்தாது நாம் எவ்வாறெல்லாம் செயல்படணும், நம்மை புண்படுத்தினாலும் கூட நாம் என்ன செய்யக்கூடாது, அவர்களுடைய விஷயத்தில் மென்மையாக நடக்க வேண்டும் என்பதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு பொன்மொழியாக நமக்கு அறிவுறுத்தப்படுகின்றது. அஸ்ஸலாமு அலைக்கும் என்று வரக்கூடிய அந்த வாசகத்தை, அதாவது உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாசகத்தை யூதர்கள் என்ன செய்வாங்கன்னா மாற்றி வேறு விதமாக சொல்லுவாங்களாம். அஸ்ஸாமு அலைக்கும் என்று முஸ்லிம்களை பார்த்து என்ன செய்வாங்க, மனதை புண்படுத்தக்கூடிய விதத்தில் அவங்க இவ்வாறு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அஸ்ஸாமு அலைக்கும் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, உங்கள் மீது நாசம் உண்டாகட்டும் என்பதாக பொருள்படக்கூடிய இந்த வாசகத்தை சஹாபாக்களுக்கு மத்தியில் அந்த யூதர்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, புழங்கிக்கிட்டு இருந்தாங்க. இன்னும் ஒருபடி மேலே போய் என்ன செய்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமும் அந்த வார்த்தையை கூறுவதற்கு என்ன செஞ்சாங்க, துணிஞ்சாங்க. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இது போன்ற சில்மிஷங்களுக்காக கோபம் கொள்ள மாட்டாங்க. அவங்க இப்படிலாம் அஸ்ஸாமு அலைக்கும் சொல்லி தன்னை பார்த்து சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காண்டி என்ன செய்ய மாட்டாங்க, கோபப்பட மாட்டாங்க. அப்படி அந்த ஒரு நிலையை அறிந்த இவர்கள் யூதர்கள் நன்றாக அறிந்திருந்ததின் காரணத்தினால, அவங்க கோபப்பட மாட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்ததுனால அந்த வார்த்தை என்ன செஞ்சாங்க, தங்களுடைய வழக்கத்தில் ஆக்கி கொண்டு இவ்வாறெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிப்பாங்க. இந்த ஹதீஸை புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஒரு சமயம் அந்த யூதர்கள் அன்னை ஆயிஷா அம்மையார் அவர்களுக்கு முன்னால ஒரு கூட்டத்தினர் வந்து என்ன செய்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து இதே வார்த்தை இப்படி சொல்றாங்க, அஸ்ஸாமு அலைக்கும் என்று உங்களுக்கு நாசம் ஏற்படட்டும் அப்படிங்கிற மாதிரி பொருள் கொண்ட அந்த வார்த்தையை சொல்லக்கூடிய நேரத்தில் நான் என்ன செஞ்சேன், அது எனக்கு விளங்கியதன் காரணத்தினால, அந்த வாசகம் எனக்கு விளங்கியதன் காரணத்தினால அலைக்குமுஸ்ஸாமு என்று உங்கள் மீது அழிவு ஏற்படட்டும், நாசம் ஏற்படட்டும் அப்படின்னு சொல்லி நான் என்ன செஞ்சேன் சொன்னேன்.
உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, மஹ்லன் யா ஆயிஷா, ஆயிஷாவே நிதானம் தேவை, கொஞ்சம் பொறுங்க, ஏன் இப்படி வார்த்தைகளை சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி, நளினமான வார்த்தையெல்லாம் அல்லவா சொல்ல வேண்டும், இப்படி சொல்லக்கூடாது அப்படிங்கிற நிலைமையில நிதானம் வேண்டும் யா ஆயிஷா அப்படிங்கிற மாதிரி என்னிடத்துல சொன்னாங்க. இன்னல்லாஹ யுஹிப்பர் ரிஃப்க ஃபில் அம்ரி குல்லிஹி, அனைத்து காரியங்களிலும் மென்மையான போக்கையே அல்லாஹ் விரும்புகிறான் அப்படின்னு சொல்லி என்னிடத்துல என்ன செஞ்சாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. உடனே நான் சொன்னேன், ஃபகுல்து யா ரசூலல்லாஹ் வலம் தஸ்ம மா காலு, யா ரசூலல்லாஹ் அவங்க சொன்னதை நீங்க கேட்கலையா, அவங்க என்ன வார்த்தை சொன்னாங்க அப்படிங்கிறத நீங்க கேட்கலையா யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கத் குல்து அலைக்கும், அலைக்கும் உங்களுக்கும் என்று நான் கூறிவிட்டேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பதில் சொன்னாங்க. ஆக ஒரு மனிதனை புண்படுத்தக்கூடிய வார்த்தைகளை கொண்டு நாம் என்ன செய்யக்கூடாது, எந்த விதத்திலும் நம்முடைய செயல்பாடுகள் இருக்கக்கூடாது, மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும். பிறர் மனதை புண்படுத்தும் விதமாக நடந்து கொண்டால் அது மிகப்பெரிய ஒரு பாவச் செயலாக அது நம்மை பாதிக்கக்கூடியதாக அமைந்துவிடும் அப்படிங்கிறத தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பொன்மொழியின் மூலமாக நம்ம பார்க்குறோம். அது மட்டுமல்லாது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் இவ்வாறு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஒரு கிராமவாசி பள்ளிவாசல்ல வந்து சிறுநீர் கழிக்கிறார். மக்கள் அனைவரும், சஹாபாக்கள் அனைவரும் என்ன செஞ்சாங்க, அவரை வேக வேகமா விரட்டினாங்க. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை விட்டு விடுங்க, அவரு சிறுநீர் கழித்த இடத்துல ஒரு வாளி தண்ணி எடுத்து என்ன செய்யுங்க, ஊத்துங்க, நீங்க அவரிடத்துல மென்மையாக நடந்து கொள்ளுங்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு, அதுதான் அவ்வாறு தான் நீங்க என்ன செய்யப்பட்டிருக்கிறீங்க, கட்டளையிடப்பட்டிருக்கிறீங்க. யாரிடத்திலும் கடுமையாக நடந்து கொள்ளுமாறு கட்டளையிடப்படவில்லை நீங்க, அதனால மென்மையாக நடந்து கொள்ளுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறிய அந்த ஹதீஸை நம்ம பார்க்கிறோம். அவர் சிறுநீர் கழிக்கும் வரை அவரை விட்டு விடுங்கள் என்பதாக சொன்ன நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மனிதர் சிறுநீர் கழித்து முடித்ததற்கு பின்பு அவரை அழைச்சு மென்மையாக பேசினாங்களாம். அவருடைய எண்ணம் எப்படியோ, அதாவது நாம இதை வந்து ஒரு அசுத்தமாக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல வந்து சிறுநீர் கழித்து விட்டார். இருந்தாலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை அழைத்து, இது அல்லாஹ்வின் ஆலயம்மா, இது அல்லாஹ்வின் ஆலயம், இதில் சிறுநீர் கழிப்பதோ மற்ற அருவருப்பான செயல்களை செய்வதோ கூடாது. ஆகையினால தொழுகை நடத்துவதற்கும் இறைவனை நினைவு கூறுவதற்கும் உரிய அந்த இடத்துல தகாத அந்த செயல்பாடுகளை செய்யக்கூடாது அப்படிங்கிறத மென்மையான முறையில் அவருக்கு சொல்லி புரிய வைத்து, அவரும் உணரக்கூடிய விதத்துல நாம இப்படி ஒரு தப்பு செஞ்சிட்டோமே அப்படிங்கிறத உணரக்கூடிய அளவுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த செயல்பாடுகள் இருந்துச்சு. அதனால ஒருத்தவங்க ஒரு தவறு செய்கிறாங்கன்னா மேலும் அவங்கள துன்பப்படுத்தக்கூடிய விதத்தில் நாம் நடந்து கொள்ளவும் கூடாது. அதே போன்று பிறர் மனதை புண்படுத்தக்கூடிய வார்த்தைகளையும் பயன்படுத்தக்கூடாது. மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு அழகிய உபதேசத்தை அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார்கள். அத்தகைய உயர்வான பண்புகளோடு வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.